ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 36வது கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். அணுக்கரு உலையின் பகுதி பொருட்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கிட்ட எடுத்துக்காட்டுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எரிபொருள் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. எரிபொருள் அப்படிங்கிறது என்னது? யுரேனியம். தனிப்பான் அப்படிங்கிறது கனநீர். கட்டுப்படுத்தும் களி அப்படிங்கிறது எதுனா காட்மியம். காக்கான்றதுனால காட்மியம். குளிர்விப்பான் அப்படிங்கிறது ஹீலியம். இது எங்கேருந்து கேட்டுருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அணுக்கரு இயற்பியலில் பேஜ் நம்பர் 83 மற்றும் 84 இருக்குது. இது பாருங்கள். எரிபொருள் அப்படின்ட்டுருக்கா. பிளவுக்கு உட்படும் பொருளே எரிபொருள் ஆகும். அணுக்கரு உலையின் பொதுவாக பயன்படும் எரிபொருள் யுரேனியம். பொதுவாக பயன்படுறது யுரேனியம். சரிங்களா? அடுத்து தனிப்பான். உயர் ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைந்த ஆற்றல் கொண்ட நியூட்ரான்களை குறைப்பதற்கு தனிப்பான்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது கிராஃபைட் மற்றும் கனநீர், இது ரெண்டுமே என்னது? தனிப்பான். அடுத்து கட்டுப்படுத்தும் களிகள் அப்படின்னா என்ன சொல்வது? தொடர்வினையை நிலை நிறுத்தி நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் களியே கட்டுப்படுத்தும் களிகள் அப்படின்வாங்க. போரான் மற்றும் காட்மியம், இதனால் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறது. சரிங்களா? அடுத்து குளிர்விப்பான் அப்படின்ட்டுருக்கா. அது என்னன்றது பாருங்கள். அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த நீராவிக்கு பேர் தான் குளிர்விப்பான். அது நீர், காற்று மற்றும் ஹீலியம் இதெல்லாம் சேர்ந்து தான் குளிர்விப்பான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தடுப்புச் சுவர் அப்படின்றது என்னென்னா, அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுப்புற சூழல்களில் பரவாமல் இருப்பதற்காக காரியத்திலான ஒரு உலோக உருளை அந்த சுவரை சுற்றி பூசியிருப்பாங்க. சரிங்களா? அந்த அணுக்கரு உலையை சுற்றி, அதுக்கு பேர் தான் காரியத்திலான தடுப்புச் சுவர். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.